மதத்தின் அடிப்படையில் வரியான கோபம் பல போராட்டங்கள் வந்தது. அப்ப நேரு தான் இருந்தாரு, அவர் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர். முஸ்லிம் அல்லாதவருக்கு ஒரு வரி, வீட்டு வரி கட்டுற மாதிரி ஒரு வரி கட்டணும். மீடியா நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கங்கள். இந்த மீடியா மூலம் ஏற்கனவே கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சியில் நான் பேசியிருந்தாலும் இந்த கல்வி சம்பந்தமான புது புது தகவல்கள் பல விஷயங்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதோ இல்லை நாளையோ அல்லது ஒரு வருடம் சில வருடங்கள் கழித்தோ என்றாவது உங்களுக்கு உயர்கல்வி குறித்தோ போட்டித் தேர்வு குறித்தோ ஒரு சந்தேகம் இருக்கும்போது சி மீடியா மூலமாக அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு முதலில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதில் முதல் கட்டமாக நீங்கள் படிக்கும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்பதை ஒவ்வொன்றும் படிக்கணும். நீங்கள் 6வது 10வது படித்தாலும் சரி, கல்லூரி படித்தாலும் ஏதோ ஒன்று படித்தேன் மக்கப் பண்ணணும்னு சொல்வதை விட ஒவ்வொரு வரியையும் புரிந்து படிக்க வேண்டும். போட்டித் தேர்வில் பார்த்துக்கலாம், நீ குரூப் 1 எக்ஸாமோ அல்லது ஐஏஎஸ் தேர்விலையோ 10 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள். அவர்கள் 5000 முதல் 10,000 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுப்பார்கள். போட்டித் தேர்வு என்பது பாஸ் மார்க் அல்ல, ரேங்க். அந்த ரேங்க்ல நம்ம வருவதற்கு இனி கேள்விகளை ரொம்ப துல்லியமாக நுண்ணியமாக மாற்றி யோசிச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இந்தியா சுதந்திரம் ஆகஸ்ட் 15 1947 ஏன் மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அன்று இருந்தவர் திரு நேருவிடம் ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரத்துக்குள்ள அந்த உரிமையை கொடுத்தார்? ஏன் மற்ற நாளை தேர்ந்தெடுக்கவில்லை? ஒரு வருடத்திற்கு 320 நாள் இருக்கு, ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும். ஏன் ஆகஸ்ட் 15? இந்த கேள்வியில் பின்னாடி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த கேள்விக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. உண்மை என்ன என்று கேட்டால், யார் இந்த மவுண்ட் பேட்டன்? அவர் யாருன்னா, இந்தியா வருவதற்கு முன்பு இங்கிலாந்து படையினுடைய படை தளபதி. இது ஒன் ஆஃப் ஆர்மி ஜெனரல் ஆஃப் இங்கிலாந்து. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்திற்கும் ஜப்பானிற்கும் 2ஆம் உலகப் போர் நடக்குது. தரைவழி சண்டை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் கப்பல் படை விமானப்படை சண்டை நடந்திருக்கிற அதே காலகட்டத்தில் இங்கிலாந்திற்கும் ஜப்பானிற்கும் பர்மாவில் வைத்து இந்த தரைவழி சண்டை நடக்குது. அன்று அந்த இங்கிலாந்துடைய படை தளபதி ஒருவர் மவுண்ட் பேட்டன். அந்த இங்கிலாந்திற்கும் ஜப்பானுக்கும் நடந்த போரில் இங்கிலாந்து ஜப்பானை 2ஆம் உலகப் போர் வெல்கிறது. அந்த நாள் ஆகஸ்ட் 15. அந்த போரை வென்றதால் அந்த விக்டோரியா மகாராணி இங்கிலாந்தில் இருந்தவர் மவுண்ட் பேட்டனுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் நினைத்தார். அந்த பரிசு தான் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை இந்தியாவிற்கு மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரலாக வந்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் யாருக்கு அடிமை, அது யாருடைய கண்ட்ரோல் இருந்தவோ உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம். அப்போ நம்ம சுதந்திரம் வேணும் காந்தியில் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் தினம் என்ன பேசுவோம், அந்த காலகட்டங்களில் சுதந்திரம் என்னை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது. அப்போது இங்கிலாந்து பாராளுமன்றம் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஜூன் 1947 ஆகஸ்ட் முன்னாடி என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, இந்தியாவிற்கு அடுத்த ஒரு வருடத்திற்குள் சுதந்திரம் தர வேண்டும். என்று தர வேண்டும் என்பதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மவுண்ட் பேட்டன் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கேள்விப்பட்ட உடனே இந்திய நிருபர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம், ஏன்னா அன்னைக்கு சுதந்திரங்கிறது காலையில் எழுந்தா காபி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா எல்லாம் ஆர்வல் எடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சுதந்திரத்தை. உடனே பத்திரிகை நண்பர்கள் மவுண்ட் பேட்டனை போய் கேட்குறாங்க, when you are going to give freedom to India கேட்குறாங்க. யார்கிட்ட? மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் உடனே பதில் சொல்லல. அவர் நினைத்தால் ஜூன் 1ஆம் தேதினா ஜூன் 2ஆம் தேதி சொல்லியிருக்கலாம், இல்லை ஜூலை சொல்லியிருக்கலாம், இல்லை டிசம்பர் சொல்லியிருக்கலாம். அவருக்கு ஒரு வருடம் வரைக்கும் டைம் கிடைக்குது. ஒரு 5 நிமிடம் யோசிச்சுட்டு மவுண்ட் பேட்டன் சொல்றாரு பத்திரிகை நிருபர்களிடம், it is going to be given on August 15. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு நாள் டைம் இருக்கும்போது ஆகஸ்ட் 15 சொன்னது ஏன் அப்படின்னு பார்த்தா, அது என்ன காரணம்? மவுண்ட் பேட்டன் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வென்ற நாள் ஆகஸ்ட் 15. அந்த வெற்றியினால்தான் அவர் இந்தியாவுக்கு வர முடிந்தது. ஒவ்வொரு வருடமும்
மனிதனுக்கு பிடித்த நாள் ஆகஸ்ட் 15. அந்த நாள் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம். அதெல்லாம் மிக முக்கியம். இனி சுதந்திர தினமோ குடியரசு தினமோ நடக்கும்போது அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த பாருங்க எவ்வளோ விஷயங்கள் வருவாங்க. மவுண்ட் பேட்டன் யார், செகல்வேல் வேறு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டாங்கன்னா, சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமரா பிரசிடென்டா? பிரதமரா குடியரசுத் தலைவரா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாரு பிரதமர். என்ன கேட்குறாங்க, ஜனவரி 26 குடியரசுத் தலைவர் கொடியேற்றுறாரு, ஆகஸ்ட் 15 பிரதமர். என்ன கேள்வி கேட்குறேன், ஏன் ஜனாதிபதி அவர்கள் சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றவில்லை? இதுக்கு என்ன ஆன்சர்னா, மவுண்ட் பேட்டன் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அப்போ இந்தியாவில் என்ன போஸ்ட் கிடையாதுன்னா ஜனாதிபதிங்கிற போஸ்ட்டு கிடையாது. அந்த போஸ்ட் எப்போ வருது, 1950 தான் வருது. அப்போ என்ன பண்ணாருன்னா, நீங்கள் இந்திய சுதந்திரம் சொன்ன உடனே, மவுண்ட் பேட்டன் சொன்ன உடனே, அப்போ நேரு தான் இருந்தார், அவர் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர், உடனே அவர் கொடியேற்றினார். அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இன்னொன்று, நீங்கள் வரலாறு படிக்கிறீங்க. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சமூக அறிவியல் அப்படின்னு படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன கேட்குறான், தீன் இலாஹி என்றால் விளக்கம் என்ன? குரூப் எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் கேட்டுக்கிறது. தீன் இலாஹி, தீன் இலாஹி உங்களுக்கு தெரியும். இது அக்பர் காலத்தில் வந்தது. தீன் இலாஹினா மதச்சார்பற்ற கோட்பாடு. இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னதால அர்த்தம். இதுக்கு என்ன விளக்கம்? ஏ தோ தீன், தீன்னா 3, இலாஹினா இல்லை, மூவருக்கும் இல்லை. அது என்ன மூவருக்கும் இல்லை அப்படின்னா, அந்த முஸ்லிம் அரசியல் ஆண்ட காலங்களில் முஸ்லிம் அல்லாதவருக்கு ஒரு வரி, வீட்டு வரி கட்டுற மாதிரி ஒரு வரி கட்டணும். ஒவ்வொரு வருஷம் என்ன வரி கட்டணும், அது பேர் ஜிஸ்யா வரி. அப்போ உடனே மக்களுக்கு என்ன வரும், ஒரு கோபம் வரும். மதத்தின் அடிப்படையில் வரியான கோபம் வரும். பல போராட்டங்கள் வந்தது. அப்போ அக்பர் என்ன செஞ்சுட்டாருன்னா, நம்ம செய்யற தப்பு அப்படின்னு தெரிந்து இனி மதத்தின் அடிப்படையில் ஜிஸ்யா வரி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக என்ன சொன்னாரு, தீன் லாகினார். அப்படி என்ன கேள்வினா, அக்பர் காலத்தில் இந்தியாவில் இருந்த 3 முக்கிய மதங்கள், 3 ரிலீஜன் என்னென்ன? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். முதல் ரிலீஜன் ஹிந்துஸ், எல்லாருக்கும் தெரியும். 2வது ரிலீஜன் மதம் என்னது, இஸ்லாம். 3வது என்ன அப்படின்னா கிறிஸ்துவர்கள் இல்லை. ஏனென்றால் அக்பர் காலத்தில் கிறிஸ்துவர்கள் இந்தியாவிற்கு வரவில்லை. அப்போ புத்த மதம், ஜெயின மதம்லாம் கொஞ்சம் இருந்தது. 3வது பெரிய மதம் அக்பர் காலத்தில் பாரசீக மதம். பாரசீக நாடுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த பாரசீக மதம் அப்போ என்ன சொன்னாரு, இனி யாருக்கும் வரி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னாரு, 3 மதத்தார்கள்னா யாருக்கும் இல்லை, தீன் லாஹி. அப்போ படிக்கும் பொழுதே ஒவ்வொன்றுக்குள்ள பின்புலத்தை படிக்கணும். கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு படிங்க, இல்லை பக்கத்தில் நூலகத்துக்கு போங்க. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க, கவர்னரின் பதவி காலம் எத்தனை ஆண்டு? இப்போ ஜனாதிபதிக்கு எவ்வளோ பதவி காலம்? 5 ஆண்டு, எல்லாரும் தெரியும். துணை ஜனாதிபதிக்கு என்ன பதவி காலம்? 5 ஆண்டு. ஜனாதிபதிக்கு என்ன பதவி காலம், கவர்னருக்கு என்ன பதவி காலம் கேட்டால், கவர்னருக்கு ஜனாதிபதி விரும்பும் வரை, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை.